ஓம் கம் கணபதையே நமகா. ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்துல. இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, சூப்பர் வருஷம் பிறக்குது, பராபவ வருஷம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உங்களுக்கு துலா ராசிக்கு ரொம்ப அற்புதமான நேரம். நிறைய கஷ்டப்பட்டவங்க ஒரு அற்புதமான நேரம் நான் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது இல்லைங்களா? யாருக்கு ஒரு நல்ல நேரம் தெரியுங்க? கஷ்டப்பட்டவங்களுக்கு தாங்க அடுத்து ஒரு நன்மை நடக்கிற போது நல்ல காலம் தெரியுங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கடுமையான ஒரு கோடை வெயிலில் நடந்துக்கிட்டு இருக்கோம். குடிக்க தண்ணி கிடைக்கல, நாவெல்லாம் வறண்டு போகுது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அழகான ஒரு மர நிழல், அதில் ஒருத்தர் அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு குடிக்க தண்ணி வருமா, மோர் கூட தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல நிழல் இருக்குது, குடிக்கிறதுக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாதாரண நேரத்தில் இந்த தண்ணீர் கிடைக்கிறது பெருசு இல்லை. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னால் அது வீட்டை எப்பவும் தான் கிடைக்குதுன்றுவாங்க. கடுமையான கோயில் அந்த கோடையில் நடக்கும்போது நான் வறட்சி அடையும் போது அப்போ ஒரு உதவி கிடைக்குது பாருங்க, அது பெருசா படும் பாருங்க. அப்படித்தான் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டீங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம்னாரு பாரதியார். அந்த மாதிரி கடந்த 2.5 வருஷம் மோசம் 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 வாழ்க்கையில் அடிபட்டீங்க. எப்படி அடிபட்டீங்க? ஹெல்த் ப்ராப்ளங்க. துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ, வேலையில் சில ப்ராப்ளம், ஒரு நெருக்கடி சூழ்நிலை, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நெருக்கடி, இப்படிலாம் இருந்துச்சு பாருங்க. இனி விடுதலை விடுதலை விடுதலைன்னு சந்தோஷம் பார்த்துக்கிடுவீங்க. முக்கியமான காரணம் சனி பகவான் 6ல் உட்கார்ந்துருக்கிறது, உங்களுக்கு குரு பகவான் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறது தாங்க அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்துட்டார் பாருங்க. அதுவும் அந்த சனி பகவான் திருக்கணிதப்படி ஆல்ரெடி பெயர்ந்தாலும் திருநள்ளாறு கணக்குப்படி சனி பகவான் இப்போதானுங்க பெயர்ந்திருக்கிறார். அதனால் சனி பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. நோய் நொடிகள் விலகும் காலம், இதுதான் முக்கியமாக குறிச்சுக்கிடணுங்க. துளாராசிக்கு மிக மிக முக்கியம் நோய் நொடிகள் விலகும் காலம். இந்த வார்த்தையை கேட்டாலே துளாராசிக்காரங்க சந்தோஷப்படுவீங்க, மனசு மகிழ்ச்சி அடைவீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைங்க இது. ஏன்னா பட்ட உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வாழ்க்கையில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, முழுமையாக அந்த கஷ்டம் விலகுதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் உங்கள் ராசியை பார்க்குறாரு பாருங்க, அவருடைய பார்வை ஒன்றே போதும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுதுங்க. இது நாள் வரை உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்க, செவ்வாய் சனியுடைய சேர்க்கை 6ஆம் இடத்துல நிகழுதுங்க. நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்துக்கிட்டே வரணுங்க. துளாராசிக்காரங்க செய்ய வேண்டியது கால பைரவர் வழிபாடு. 7ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு நல்ல திருமணம் நடந்துருச்சு வச்சுக்கோங்க. திருமணம் மற்றும் சரியான வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை யோகம். அந்த வாழ்க்கை துணை அமையணும்னா முருகனை வழிபாடு செய்யணும். எங்கெங்கு முருகன் தலங்கள் இருக்கிறதோ அந்த முருகன் திருத்தலங்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வதெல்லாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு புதனுடைய அனுக்கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாயுடைய அனுக்கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு, சனியுடைய அனுக்கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு உண்மை, கடன் வாங்காதீங்க. துளாராசிக்காரங்க கடன் வாங்காதீங்க, மறந்தும் கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்கினால் கடன் பெருகும், கடனால் தொல்லை வரும் அப்படிங்கிறனால கடன் வாங்காதீங்க.
திருமணத்துக்கு நல்ல வரன் பாருங்க, வரன் கைகூடி வருங்க. தொழில் ரீதியாக எந்த முன்னேற்றம் எதிர்பார்த்தாலும் முன்னேற்றம் வரும். குறிப்பா நல்ல வேலை ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அந்த வேலை அமையும், நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையரோடு மகிழ்ச்சியாக மனது விட்டு பேசுவீர்கள், அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் சமுதாயத்தில் கூடும். நேற்று வரை மதிக்காத உறவினர்கள் இப்பொழுது மதிக்க தொடங்குவார்கள். நேற்று வரை பாராமுகமாக இருந்த நண்பர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். நேற்று வரை கிடைக்காத ஒரு வேலை, ஏங்கி இருந்த வேலை இப்போ கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வீங்க. எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க பராபவ வருஷத்துல. அப்படி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குங்க. வியாபார ரீதியாக வியாபாரத்தை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தால் வெற்றி உங்களுக்கு தாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, அரசு தேர்வுகளுக்கு நீங்கள் எழுதினாலும், இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும், அந்த எக்ஸாம் எழுதி அந்த தேர்வில் பாஸ் ஆகி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற படிப்பு, நீங்கள் நினைக்கிற வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அழகான ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகம், பொருளாதார ரீதியாக உயரக்கூடிய யோகம் அப்படின்னு அற்புதமான காலகட்டங்கள் இதில் அமையுதுங்க. மிகுந்த வெற்றியை பெறப்போகிற மனிதர்களாக துளாராசிக்காரங்க இந்த பராபவ வருஷத்தில் இருக்கீங்க. மகிழ்ச்சிங்க. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடுவது, முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். காலபைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்து வந்தாலும், அங்க பிரதட்சணம் செய்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த பராபவ வருஷத்தில் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் உலக அளவில் தேவைப்படுது. நிறைய பொருளாதார தட்டுப்பாடுகள் உலக அளவில் இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு புதிய பொருளாதாரமாக உயர்வு வந்து செகண்ட் ஆஃப், இந்த பராபவ வருஷத்துடைய செகண்ட் ஆஃப்ல அது இருக்கு. அதே போல புதிய நோய்கள் தோன்றக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதி மிகுந்த லாபம் தரக்கூடிய காலமாக இருக்கும். இயற்கை சீற்றம் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக பூகம்பம், அதிக வெள்ளப்பெருக்கு, காவிரி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, அதெல்லாம் இப்போ நிகழும். பேங்கிங் செக்டார், கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் பெரிய லாபம் ஈட்ட ஆரம்பிக்கும். எப்போ இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதியில் மழை, நல்ல மழை இருக்கும். குறிப்பாக கேரளாவில் நல்ல மழை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். விவசாயத்தில் நல்ல உற்பத்தி இருக்கும். புதிய ஆட்சி ஒன்று வளரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சாங்கங்கள் அழகாக சுட்டி காட்டுகின்றன. இந்த பராபவ வருஷம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை தரும் என்ற அளவிலும், ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனாலேயே பொதுவாக இதை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு. பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் வந்து சேரும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் வரும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல குழந்தை பிறப்பிற்குரிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள், சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இந்த ஆண்டு பிறப்பதும், சதய நட்சத்திரத்தில் பிறப்பதையும் நாம் கணக்கில் வச்சுக்கணும். வயதில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புதிய நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும்.